உதாரணத்துக்கு விஜய்க்கு முன்னாடி அன்றைக்கி ஒரு 100 பேர் நின்றுட்டு 100-200 பேர் நின்றுட்டு விஜய்ன்னு கத்துறான் அந்த வண்டியை விடாமல். இப்போ அந்த இடத்துல வந்து குஷி ஆனந்த் வந்து டே ஒதுங்கன்னு சொன்னால் கேட்பானுங்களா அவனுங்க? கேட்க மாட்டாங்க. இல்லை போலீஸ் வந்து சொன்னால் கேட்பானுங்களா? இல்லை ஆதவ அர்ஜுனாவோ நிர்மல்குமாரோ வந்து சொன்னால் கேட்பாங்களா? நான் கேட்குறேன் உங்ககிட்ட. கேட்க மாட்டாங்க. அப்போ விஜய் என்ன பண்ணணும், கண்ணாடி இறக்கி வெளியே வந்து ஒதுங்குறீங்களா இல்லையா, இப்படியெல்லாம் அநாகரிகமாக நடந்துக்க கூடாது, என்னுடைய ரசிகர்கள்னால் கண்ணியம் கட்டுப்பாடு கடை எல்லாமே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்பீச் பண்ணி அந்த இளைஞர்களை வந்து என்ன சொன்ன அரசியல் படுத்தணுமா இல்லையா? அது எதுவுமே பண்ணாமல் எங்கேயோ நடக்கிற மாதிரி அப்படி பார்த்தா யார் அதை ஒதுக்குவோம்? அவனுங்கள அவங்க ஒதுங்குற மாதிரி இல்லை. டிரைவர் சொன்னால் கேட்பானா? எவன் சொன்னாலும் கேட்க மாட்டான். விஜயே சொல்ல மாட்டேன்றான். ஏன் சொல்ல மாட்டேங்கிறார்? அப்போ ஏதோ ஒன்று இந்த ரசிகர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு அவர் வந்து வெற்றி பெற்றுவார், ஆட்சியை பிடிச்சிடுவார், முதல்வர் ஆகிடுவார் அப்படின்னு சில பேர் யூடியூப்பில் வந்து கதையை விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த வியூவர்ஸ் நிறைய கூடுது இல்லை, விஜய்க்கு ஆதரவாக பேசினா இந்த அணில் குஞ்சுகள்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்கல்ல, அதுக்காக சில பேர் வந்து பேசுகிறாங்க. அது தவறுன்றாங்க.